அழகான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும். போலீஸ்காரையே நம்ம வீரா வந்து அலற விட்டாங்க அப்படிதாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாம, அத வீடியோ எடுத்து சோசியல் மீடியாலலாம் போட்டு வீரா வந்து உலக லெவல்ல ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம மாறன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கடையில வேலை பார்க்குற எல்லாத்துக்குமே வந்து அந்த புதுசா வந்தாங்கல்ல, அவங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம வீரா பக்கத்துல வந்து ஒருத்தர் வராரு. அவர் வந்து அந்த கடையில வேலை பார்க்காரு. அவர் வந்து கேட்காரு, "அக்கா எனக்கு வந்து இந்த மாசம் எனக்கு ஒரு அட்வான்ஸ் ஒரு 10,000 குடுங்க. நான் வந்து சம்பளத்தில கழிச்சுக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "யோவ்! அதெல்லாம் தர முடியாது போயா" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வீரா வந்து மாறனையும் பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "அக்கா கொஞ்சம் அர்ஜென்ட்டுக்கா குடுங்கக்கா" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் என்ன அக்கா அக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அக்கான்லாம் கூப்பிடக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து சொல்றாங்க. "என்னக்கா நான் எப்பயுமே உங்கள அக்கான்னு தானே கூப்பிடுவேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "சரி மாறன எப்படி கூப்பிடுவ?" "அண்ணன்னு கூப்பிடுவேன்." "நான் யாரு?" "மாறனோட ஒய்ஃபு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அண்ணனோட ஒய்ஃபு உனக்கு அக்காவா? ஒழுங்கா அண்ணின்னு கூப்பிடு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரிங்க அண்ணி. எனக்கு ஒரு ரூ. 10,000 அட்வான்ஸ் குடுங்க அண்ணி" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ரூ. 10,000 தானே சாயங்காலம் வாங்கிக்கோ." சரிங்க அண்ணி" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன சொன்ன?" "அண்ணின்னு சொன்னேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "அப்படியா கூட ஒரு ரூ. 5,000 சேர்த்து கூட வாங்கிக்கோ." அப்படிங்கிற மாரி வந்து வீரா வந்து சொல்ற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க அண்ணி" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போறாங்க. "ஏய் எங்க போற? அங்க ஒரு சேர் கிடக்கு பாரு. அது யார் சேரு?" அப்படின்னு சொல்லிட்டு வீரா கேட்டவுடனேயும், "அது வந்து அண்ணனோட சேரு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இனிமே அண்ணன் தனியாலாம் உட்காரக்கூடாது. என் பக்கத்துல தான் உட்காரணும். அண்ணன் சேர் எடுத்து பக்கத்துல போடு." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, பக்கத்துல தூக்கி போட்டுர்றாங்க. "சரி சேர் போட்ட. அண்ணன யார் கூப்பிட்டு உட்கார வைப்பா? அண்ணன ஏதாவது சொல்லி கூப்பிட்டு நீ தான் உட்கார வைக்கணும். அப்ப தான் உனக்கு வந்து அட்வான்ஸ் குடுப்பேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, அவரு போய், "அண்ணே வாங்கண்ணே சேர்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கண்ணே." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "டேய் இந்த பொம்பள பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிக் குடுக்கணும்டா." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அண்ணே அதான் நான் இருக்கேன்ல. நான் போய் சொல்லிக் குடுக்கேன். நீங்க வாங்க உட்காருங்க உட்காருங்கன்னு" சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து சேர்லயே உட்கார வச்சுர்றாங்க. "ஆமா இந்த சேர் இங்க இருக்காதே, என் சேர் வேற இடத்துல இருக்குமே." அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு சேர்லேருந்து எந்திரிச்சு நம்ம மாறன் வந்து போக பார்க்காங்க. அப்போ வந்து, "ஏய் எங்க போற? இங்க வா மேல வந்து ஸ்டாக்கெல்லாம் வந்திருக்கு. எனக்கு கணக்கு பார்க்கணும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. வழக்கமா வந்து கீதாவ தானே கூட்டு போய் கணக்கு பார்ப்ப. இப்ப என்ன என்னைய கூப்பிட்டு கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்க? அவளே போய் கூப்பிட்டு கணக்கு பாரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க நம்ம மாறன் வந்து. "அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு நீ தான் வரணும். வா என் கூட வா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இடத்துலேருந்து மேலே கூட்டு போற மாரி தான் காட்டிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா பேக்ரவுண்ட்ல ஒரு லவ் சாங் எல்லாம் போட்டுட்டு நம்ம வீரா வந்து மாறனையும் பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி காட்டிட்டு இருக்காங்க. மாறன் வந்து எல்லா ஸ்டாக்குமே சொல்லி முடிச்சுட்டாங்க. வீரா வந்து ஒண்ணுமே குறிக்கல. "ஏய் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சுட்டேன். ஒண்ணுமே எழுதலையே" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எழுதுறேன் எழுதுறேன். நீ திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து எண்ணி சொல்லு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "எல்லாம் என் நேரம்" அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வந்து நம்ம மாறன் வந்து என்னென்ன ஸ்டாக்கு, என்னென்ன ஸ்ட்ரெஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பயும் எழுதவே இல்ல. "நீ எழுதிக்கிற மாட்ட. நீ பேப்பரையும் பேனாவையும் குடு" அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு, நம்ம மாறனே இருக்கிற ஸ்டாக்கெல்லாம் எழுதி வீரா கையில குடுத்துடுறாங்க. நம்ம மாறன் வந்து எங்கெங்கெல்லாம் போறாங்களோ, பின்னாடியே வந்து வீராவும் அவங்கள சைட் அடிச்சுக்கிட்டே சுத்திக்கிட்டு வர்ற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து மாறன் வந்து வீராவ இடிச்சிடுறாங்க. அந்த நேரத்தில வந்து கீழ விழுக போறாங்க. அப்போ வந்து நம்ம மாறன் வந்து வீராவ வந்து தாங்கி பிடிக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. தாங்கி பிடிச்சோனே 2 பேத்துக்குமே ஒரு ரொமான்ஸ் வர்ற மாரி காட்டுறாங்க கடைக்குள்ளேயேவும். அதோட அந்த சீன கட் பண்ணிட்டு பார்த்தா, அங்கிட்டு பார்த்தா போலீஸ்காரர் இருக்கார்ல, அவர் வந்து உள்ள வர்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வந்தவொனே ராமச்சந்திரன் வந்து கேட்காங்க, "என்ன சார் என்ன வேணும்?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "என்ன சார் கடைக்கு என்ன பொருள் வாங்க வந்துட்டேன்னு நெனச்சுட்டீங்களா? யூனிஃபார்மோட வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம கோர்ட் ஆர்டரோட வந்திருக்கேன். ஏன்னா நீங்க ஆர்டரோட வந்தா தானே நீங்க வந்து எல்லாமே பெர்மிஷன் குடுப்பீங்க. இப்ப விசாரிக்கணும் உங்க பையன" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அந்த நேரத்தில அங்கிட்டிருந்து மாறன் வந்து வர்ற மாரி காட்டுறாங்க. "அந்த வாரம் போய் விசாரிச்சுட்டு போங்க" அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு போய் அங்கிட்டு பார்த்தா ரகடாவே பேசிக்கிட்டு இருக்காரு. "டேய் இங்க வாடா" அப்படிங்கிற மாரி கூப்பிடுறாங்க. "இங்க பாருங்க சார், எது கடைக்குள்ளலாம் வந்துகிட்டு சவுண்ட் விட்டுக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து கேட்குறாங்க. "டேய் உன்னைய தான்டா விசாரிக்க வந்திருக்கேன். இங்க வாடா ஒரு கொலைய பண்ணிட்டு நீ பாட்டுல சுத்திட்டு அலையிற. தெனாவட்டா வேற பேசிக்கிட்டு இருக்க" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நம்ம வீராவுக்கு வந்து கோவம் வந்துருது. "இங்க பாருங்க சார், ஒழுங்கு மரியாதையா வந்து மரியாதையா பேச பழகுங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? இவனுக்கெல்லாம் மரியாதைலாம் குடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. எனக்கு என்னமோ வந்து என் மேல டவுட்டா இருக்கு. உன்னைய வந்து வம்படியா கல்யாணம் பண்ணியிருக்கான். அப்படி இருக்கும்போது இவன் வந்து முன்விரோதம் வச்சு தான் அந்த பாண்டியன வந்து கொலை பண்ணியிருக்கணும். அதத்தான் விசாரிக்க வந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "என்னது முன்விரோதம் பண்ணி நான் கொலை பண்ணனா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. போ இடத்த காலி பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "ஏன்டா என்னடா எகத்தாளமா பேசிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு சட்டைய பிடிச்சிடுறாங்க. அத பார்த்தா கடையில இருக்கிற ஒரு பையன் வந்து அவனுக்குள்ள வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறான். வீராவுக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துருது. சட்டைய பிடிச்ச உடனேயும் கையட்றா கையட்றான்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. "ஏய் என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ணி நீ வந்துகிட்டு இருக்கியா? உன்னையும் தூக்கி உள்ள வச்சுருவேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "எங்க தூக்கி உள்ள வையி. நீ சரியான ஆம்பளையா இருந்தா 2 பேத்தையும் தூக்கி கொண்டு போய் உள்ள வை பார்ப்போம்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஓ அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு, "இரு இவன ஃபர்ஸ்ட்டு உள்ள வைக்கன்னு" சொல்லிட்டு மாறன் கைய பிடிச்சு விறுவிறுன்னு இழுத்துட்டு வராங்க. பார்த்தா கடைக்காரங்க எல்லாமே வந்து சேர்ந்து அந்த வாசல்கிட்ட வந்து ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. "உள்ள இருந்து யாருமே வெளியில போக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. "ஏய் வழி விடுங்கடா, வழி விடுங்கடான்னு" சொல்லிட்டு
அங்கே பார்த்தா போலீஸ் வந்து கத்திக்கிட்டே இருக்காரு. யாருமே வழி விடல. எங்களுக்கு வந்து எங்க மாறன் தம்பிய வந்து விடணும் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "டேய் அதெல்லாம் விட முடியாது" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "யோவ் விட்டா தான்யா நீயே வெளியில முடியும்" அப்படி சொல்லிட்டு வீரா வந்து சொல்றாங்க. "என்னது விட்டா தான் வெளியில முடியுமா?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "ஆமா பார்த்தல. இப்போ எதுக்கு நீ தேவையில்லாம வந்து அரெஸ்ட் பண்ண? இந்த இடத்துல வந்து மாறன் கிட்ட மன்னிப்பு கேட்டு நீ போனா தான் இப்போ வெளியில விடுவோம். இல்லைன்னா விடமாட்டோம்" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. ராமச்சந்திரனுக்கு வந்து கோவம் வந்துருது. "சார் எதுக்கு சார் தேவையில்லாம வந்து நீங்க உங்க பெர்சனல் விஷயத்துல வந்து தலையிடுற மாரி தெரியுது. நீங்க வந்து ஏதோ மனசுக்குள்ள ஏதோ வச்சுக்கிட்டு வந்து தேவையில்லாம வந்து என்கொயரிங்கிற பேர்ல நீங்க வந்து தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இனிமே வந்து விசாரணை சொல்லிட்டு வராதீங்க. எதுனாலும் கோர்ட்ல பார்த்துக்குருவோம். இல்லைன்னா எங்க வக்கீல் இருக்கும்போது நீங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "அம்மா வீரா வழி விடுமா" அப்படின்னு சொல்லிட்டு அவர வந்து அனுப்பி வச்சுடுறாங்க. "மாமா என்ன மாமா இவரெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கீங்க? இவரெல்லாம் விடக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "விடுமா போட்டும். அந்த போலீஸு அந்த அந்த யூனிஃபார்முக்காவது மரியாதை குடுப்போம்" அப்படின்னு சொன்னோனே, அந்த இடத்துல வந்து "சரி போ எங்க மாமா இருக்கனால உன்னைய விடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து அப்படியே மாஸா பேசிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. கோவப்பட்டு அந்த இடத்துல இருந்து போலீஸ்காரர் வந்து போயிடுறாரு. அடுத்து அந்த வீடியோ எடுத்தார்ல, அவர வந்து காட்டுறாங்க. "டேய் பாத்தியாடா வீராக்கா வந்து எப்படி மாஸா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, கூட இருக்கிறவங்கலாம் "டேய் இது சோசியல் மீடியா எல்லாத்துலயும் போட்டு விட்றா ட்ரெண்ட் ஆகட்டும்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவன் பார்த்தா எல்லா சோசியல் மீடியாவையும் போட்டு விட்டான். போட்டு விட்டு பார்த்தா கடைக்குள்ள வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லா செல்லுக்கும் வந்துருது. "ஏய் இங்க பார்றா வீரா அண்ணிய பார்றா" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சுடுறாங்க. "என்னய்யா வேலை பார்க்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படி சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து கேட்காங்க. "இங்க பாருங்க ஐயா, உங்க மருமக வீடியோல வந்திருக்கு" அப்படிங்கிற மாரி சொன்னா, அந்த வீடியோவ எடுத்துட்டு, "யோவ் எதுக்குய்யா இதெல்லாம் போட்டு விட்டீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து கேட்காங்க. "மாமா விடுங்க மாமா, அத பார்த்தாவது 4 பேர் திருந்தட்டும்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வீரா வந்து சொல்ற மாரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.